சின்ன பிள்ளையிலேருந்து சாய் பல்லவி மாதிரி ஆகணும்னு ஆசையா. அதனால இவளே எடுத்து கீச்சு 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 சோப்பா ஆக்கி சாய் பல்லவி மாதிரி ஆகிட்டான். பெசன்ட் நகர் பீச் வந்துட்டோம். அப்புறம் எனக்கும் கீர்த்திக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கிறதுனால வீடியோ எடுக்க போகிறோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக கடலுக்கு வந்திருக்கோம். சாம்பிளுக்கு 5 பழம் எடுத்தாச்சு. சுமதிக்கு வந்து ஜோசியம் பண்ண போகிறோம். எல்லாமே பிங்க் கலர் முந்திரி பழம். பிங்க் கலர் தான் பிடிக்கும் சுமதிக்கு. பிங்க் கலர் முந்திரி பழம். அதுலயே மஞ்சள் இருக்கும், அது பிடிக்காது. வாவ் சூப்பரா இருக்கு. போற வழியில ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். டிராகன் வேணுமா? டிராகன் சாப்பிடுவியா? நான் சாப்பிடுவேன். சாப்பிடுறேன் டிராகனே. எனக்கு வேணாம். கிலோவா? எத்தனை பழம் வரும்? 4 பழம். ஏய் நல்ல பழமா பாருப்பா. பிங்க் கலர் எடுங்க. சின்ன கலர் வேணாமா? வாவ் சூப்பரா இருக்குல. சாம்பிளுக்கு எல்லாத்துலயும் ஒரு பழம் எடுத்துட்டு வா. மாம்பழம் சாம்பிளுக்கு 5 பழம் எடுத்தாச்சு. நவாப்பழம் சாம்பிள் எடுத்தா வாங்கணும்ல. உன் பாட்டில் ஏறிட்டு நம்ம எதை சாம்பிள் எடுக்கிறோமோ அதை வாங்கக்கூடாது. சாப்பிட்ட டேஸ்ட் கிடைச்சிடும். சாம்பிள் பார்க்காத வாங்கணும். முந்திரி பழம் வந்து ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும். எனக்குமே அந்த அளவுக்கு பிடிக்காது. ஒரு சிலருக்கு பிடிக்கும். அதுக்குள்ள முந்திரி கொட்டை வந்து முந்திரி நம்ம சாப்பிட்றோம்ல சுமதி, அது இதுக்கு வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே எடுத்து போட்டு தனியா. நான் மட்டும் இது எப்படி சாப்பிடணும்னா இப்படி சாப்பிடணும். இப்படி சுவையணும். இதை சுவைஞ்சனா உள்ள சாறு இருக்கும். நல்லாவே இல்லை. இது கிராமத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பிடிக்கி மழை சைடுல அது அதிகமா கிடைக்கும். அதனால எங்க ஊர்ல கிடைக்கும். அதனால நாங்க சாப்பிடல. எங்கெல்லாம் போகுமோ என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பிடிங்கி தின்றுக்குமா. அதனால பழகிருக்கு. என்னோட ஃபேஸ்ல இப்படி இருக்காது. நீங்களே பாலாட்டுக்கு கீர்த்தியே வந்து இவ்வளோ இந்த மாதிரி இருக்குன்னா சின்ன பிள்ளையிலேருந்து சாய் பல்லவி மாதிரி ஆகணும்னு ஆசையா. அதனால இவளே எடுத்து கீச்சு 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 சோப்பா ஆக்கி சாய் பல்லவி மாதிரி ஆகிட்டான். அதான் அதை பார்த்து தான் நானே லவ் பண்ணி வந்தேன். சாய் பல்லவி மாதிரி இருக்கான். ஏதாச்சும் பேசணும். இந்த பிட்டு ஓகேவா? பிட்டு சேர்த்து போட்டிருக்கேன் ஓகேவா? பிட்டு பிட்டா போட்டு போ. இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு போகலாம். அப்பப்ப கூப்பிட்டு வச்சு கேட்டதுக்கு நல்ல பதில். என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. அந்த ரோஸ் போறதுக்காக சாத்துக்குடி ஜூஸ். அது இருந்துதான் லவ் பண்ணேன்னா அப்புறம் அது போகணும்னு நினைக்கிறேன். போனா லவ் விட்டுலாம்ல. உன்னால என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டேன். மறக்குமா மாமே என்னோ மயக்குதே பஞ்சவர்ணம். போகிற வழியில் அலங்காநல்லூர் கருப்பட்டி காஃபி ஒரு கடையில் வந்து காஃபி குடிக்கிறதா வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் சென்னை போகும்போது இங்கே தான் வந்து குடித்தோம். நைட் டைமில் வந்து குடிச்சோம். 1 மணி 2 மணி இருக்கும். ஸோ இப்போ தான் பகலில் குடிக்கிறோம். ஸோ நாங்களும் ட்ராவலில் மேக்ஸிமம் கருப்பட்டி காஃபி கடையாக தான் தேடுவோம். ஸோ இருந்துச்சு நிப்பாடி அவனை குடிச்சோம். ஸோ தான் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா சென்னையிலேருந்து குளிச்சு கிளம்பிட்டோம். நைட் வந்ததே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. தூங்கி வச்சுட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து போட்டிருக்கோம் ஒரு இருக்கு. அது எந்த இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். இது என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஐடிக்கு ப்ரொமோஷன் ட்ரெஸ். பக்காவா காஸ்டியூம் கொடுத்து ஹீரோ மாதிரி இருக்கேனா? அமிதாப் மாமா. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜயன் ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் தேடி வந்திருக்கோம்னா அவர் அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நிறைய நம்ம சேனல்ஸில் பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு என்ன நடக்குது, எதுக்கான சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மதுரையில் தான் வந்துருக்கோம் சிஸ்டர். பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதான் சாரை கன்சல்ட் பண்ண வந்துருக்கோம். நேம் வந்து பாலா.
ஏஜ் சார் ஏஜ் 34. 34. எங்கள் கிளினிக் எப்படி உங்களுக்கு தெரியும் சார் ரெஃபரன்ஸ்? ஆன்லைனில் பார்த்து தான் வந்தேன். எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளாக எனக்கு பேக் பெயின் இருக்குது. ஸோ உங்கள் வீடியோ வந்து ஆன்லைனில் பார்த்துருந்தேன். ஸோ நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். சென்னைக்கு ஒரு வேலையாக வந்தோம். ஓகே. ஸோ கிளினிக் செக் பண்ணி பார்த்தோம், லொக்கேஷன் பக்கமாக இருந்துச்சு. சரி வந்து செக் பண்ணால் வந்துருக்கோம். சந்தோஷம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக? ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ட்ராவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு நம்ம காரில் தான் ட்ரை பண்ணோம். எங்கே போனாலுமே கார்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வேலையே ட்ராவல் மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் சின்ன வயசில் நான் கிரிக்கெட் விளாடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தடவை இப்படி விழும்போது கல் அடிச்சிச்சு ஒரு தடவை. ஓகே. கீழே விழுந்துட்டீங்க? விழுந்தப்போ பின்னாடி அடிச்சது. இந்த விளையாடும் போது என்ன சொல்றது, இந்த மயில்கள் வச்சிருப்பாங்க வரிசையா அவங்கவுங்க இடத்துல இடம் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து அந்த இடத்துல இடிச்சது. ஆக்சுவலாக ஒரு 11th 12th படிக்கும் போது. ஓகே. அப்போ இருந்தே எனக்கு பெயின் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சரியாகவும் தைலம் தேய்ச்சி சரி பண்ணுவேன். இப்போ வரைக்கும் அவங்க தைலம் தேய்ச்சி விட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக எதுக்குமே நான் போகல. எனக்கு ரொம்ப பெயின் வரும்போது தைக்க சொல்லுவேன். லைட்டாக இருந்துச்சு நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெயின் வந்துச்சுன்னா எனக்கு தேய்ச்சி வர சொல்லுவேன். பொதுவாகவே ஒரு வலி இருக்குது, அது ரொம்ப நாளாக நம்ம வச்சிருக்க கூடாதுல்ல. கண்டிப்பாக. அது ஏதோ யாரும் பக்கத்தில் போய் யாரும் மருத்துவரோ எங்களுக்கு என்ன மருத்துவம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணுறது என்றைக்குமே நல்லது. நிறைய பேர் இந்த சின்ன வலியை கவனிக்காமல் அப்படி விட்டுறாங்க. என்றைக்கோ ஒரு நாள் பேக் லிஃப்ட் பண்ணும்போதோ இல்லை தெரியாமல் கீழே விழுந்தாலோ சின்ன சின்ன இன்ஜுரியில் இந்த வலி ஜாஸ்தி இருக்கும். அப்போ டாக்டர் என்ன கேட்பாங்க, இந்த வலி எவ்வளோ நாளாக இருக்குது? ஸோ பேஷண்ட் சொல்கிறாங்க, சார் ரொம்ப நாளாக இருக்குது, நான் மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன், இப்போ இருந்தேன் சார், வலி அதிகமாகிடுச்சு சார். அதுக்கப்புறம் அவங்க தான் அதுக்காக கஷ்டப்படுறாங்க, மெனக்கெடுறாங்க. ஸோ எப்பவுமே ஒரு வலி ரொம்ப நாளாக இருக்குன்னா அதை உடம்புல வச்சுக்கிறது நல்லது கிடையாது. அதுக்கு யாரை பார்க்கணுமோ பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வலி இல்லாமல் வாழ்றது பொதுவாகவே நல்லது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிறது வந்து ட்ராவல் பண்ணும்போது தான் அதிகமாக என்ன வேலை இல்லை. மற்ற வேலைகள் ஏதாவது வலி இருக்கா உங்களுக்கு? நான் ஆக்சுவலாக முன்னாடி பார்த்த வேலை ட்ராவல் தான், பைக்லேயே தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சிட்டிக்குள்ளேயே ஒரு 60-70 கிலோமீட்டர் போன இடத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்படியே நம்ம உட்காந்து ஓட்டும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த பெயின் இப்படியே தான் இருப்பேன் நான். அப்படிங்கும்போது பெயின் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்காங்க. ஓகே ஓகே சரி, வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உடம்பு லூஸாக ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்களோட வலி இந்த இடத்துல இருக்கா? ஆமாங்க. இல்லை லெஃப்ட்ல, இல்லை ரைட்ல, இல்லை சென்டர்ல, இல்லை மொத்தமாக வலி இருக்கா? எனக்கு சென்டரில் தான் கரெக்டாக இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் சொல்லலாம். இந்த இடம் வந்து இங்கே இல்லை, இந்த இடத்துல கரெக்ட் கரெக்ட் அங்கே தான். இங்கே அந்த அளவுக்கு இல்லை, இல்லை இங்கே அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கரெக்டாக உங்களோட பெயின் வந்து இந்த L4 இதை சுற்றி தான் இருக்கு. சரிங்களா? எந்திரிச்சு உட்காருங்க. கால் பக்கம் கொஞ்சம் பின்பக்கம் சாஞ்சுக்கோங்க. கை எடுத்துருங்க, கை பிடிக்காதீங்க. ஓகே, ஸ்ட்ரைட். மறுபடியும் குப்புறப்படுத்துக்கோங்க. நான் இங்க பிரஸ் பண்றது வலி ஏதாச்சும் இருக்கா? இல்லை இல்ல. இங்க வலி இருக்கா? நான் பிரஸ் பண்றது வலிக்கிறது அமுக்கிறதா வலிக்கிறது. நான் வலி இருக்கிற இடத்துல தான் செக் பண்ணி பார்க்கறேன். ஓகே ஓகே. இங்க அங்க இல்ல. இந்த இடத்துல இல்ல இல்ல. நான் அழுத்துற வலி இருக்கா? அழுத்துற வலி இருக்கு. எஸ். நான் உங்களோட வலி கேட்கவே இல்லை. நான் அழுத்துற வலியா? ஓகே. அழுத்துற பாயிண்ட் தான் வலிக்குதான்னு கேட்கறேன். வலிக்குது வலிக்குது. நீங்க அமுக்கி அழுத்தினா வலிக்குதா? வலிக்குது. ஓகே. இது சுக்காரு. எல்லாமே ஒரிஜினல் இருக்கு. இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு அதெல்லாம் வலி தான் இருக்கு. நான் சும்மாலாம் குத்துனா யாரும் நான் குத்துற குத்து சூப்பர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வலி இருந்தா மட்டும்தான் நிஜமாவே நீங்க கத்துறீங்க. உட்காருங்க. நீங்க நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களோட மெயின் வேலையே என்ன மாதிரி வேலை இருக்கும்? எப்படி என்ன ஒர்க் பண்றீங்க? மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ நம்ம சேனல் ரன் பண்ணுறோம். ஸோ அது மூலியமா வந்து ட்ராவல் பண்ணி எல்லா ஊர்களுக்கும் போய் வீடியோஸ் எடுக்கிறது. ஓகே ஓகே. கார் அதிகமாக டிரைவ் பண்ணுவாங்க. நிறைய டிரைவிங் நமக்கு நிறைய இருக்கும். தூக்கம் ப்ராப்பரா ரெஸ்ட் இருந்தா நல்ல தூக்கம். ப்ராப்பரா தூங்க மாட்டோம். எப்படினாலும் தூங்குறதுக்கு 12-1 மணி ஆயிடும். மார்னிங் எவ்வளவு ஹவர்ஸ் தூங்குறீங்க டெய்லி? ஒரு 7 hours 6 hours. 7 பரவாயில்ல. எக்ஸசைஸ் பண்றதுக்கு டைம் இருக்கா? பண்றீங்களா இல்லையா? இல்ல போயிட்டு இருக்கேன். இப்பதான் ரீசெண்டா ஜிம் ஜாயின் பண்ணிருக்கேன். ரீசெண்டா 1 month போயிட்டு நீங்க டிராவல் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், போக முடியாது. ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பாடி வந்து நம்ம ரீசெட் பண்ண ட்ரை பண்றோம்.
ஸோ உடம்புல வந்து எலும்பு இருக்குது, தசை நார்கள் இருக்குது, தசை நார்கள்லேயே டீப் மசில்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்குது, அப்புறம் ஜவ்வு ஃபேஷியான்னு கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து மனுஷனை அமுக்கி இல்லை ஸ்ட்ரெஸ் பண்ணி இல்லை ப்ரெஷர் பண்ணி வலி வருது. ஸோ இதில் உங்களுக்கு வலி எங்கேருந்து வருதுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் நரம்புலேருந்து இல்லை டிஸ்க்லேருந்து வலி இல்லை, உங்களோட மஸ்குலோ ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா சதையும் எலும்பும் சேர்ந்து ஒரு டீமாக ஒரு பெயின் கொடுக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னதில் நீங்கள் ட்ராவல் நிறைய பண்ணுறீங்க, தூக்கம் ஓகே, பட் கொஞ்சம் லேட் நைட் தூக்கமாக இருக்குது, அது கூட ஓகே தான். பட் எக்ஸசைஸ்க்கு அந்த டைமே இருக்க மாட்டேங்குது. டிஃப்ரெண்ட் ஏரியா, டிஃப்ரெண்ட் பெட், டிஃப்ரெண்ட் பில்லோஸ், டிஃப்ரெண்ட் ரூம்ஸ், அது அந்த கம்ஃபர்ட் ஜோனில் கம்ஃபர்டபுளாக தூக்கமே வராது. நம்ம வீட்டில் போய் நம்ம படுத்து தூங்கினா அந்த திருப்தியே வேறு இருக்கும். உங்களோட ரைட் சைடு வந்து கொஞ்சம் மேலே தூக்குனாப்புல இருக்குது. ஸோ இப்போ ஒன்றும் இந்த பொம்மையே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக பொசிஷனில் இருக்குது. இப்போ இது தூக்குச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் குறையுது. ஸோ இதோட காம்பன்சேஷனாக இங்கே ஒரு விஷயம் நடக்கும், இதோட காம்பன்சேஷனாக இங்கே ஒரு விஷயம் நடக்கும். சப்போஸ் நம்ம போட்டில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், போட் சாஞ்சபடி போதும் நம்ம சாய மாட்டோம், நம்ம வந்து நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி உடம்பு இடுப்பு மேலே கீழே மூவ் ஆகும்போது தன்னைத்தானே அதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் லோடு போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக வலி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளாக வலி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து சென்னை வந்திருக்கீங்க, நம்மளை பார்க்க வந்திருக்கீங்க, இது ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு மட்டும் பண்ணுறதை நீங்கள் நிப்பாட்டாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணி வலி நல்லா குறைஞ்சதுன்னா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு லோக்கலில் யார் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்ககிட்ட போய் மீதி ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வலியை குறைச்சிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு பெருசாக சிம்டம்ஸோ டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை, பெயினோட போச்சு. இது நம்ம கவனிக்காமல் விட்டால் இதுதான் ஃபியூச்சரில் பெரிய பெயினாக மாறுறது. அப்புறம் வந்துட்டு பெரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ், எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்து அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் போகிறது. சின்னதாக இருக்கும்போது சரி பண்ணுறது உங்களுக்கு லாபம். ஒரு வண்டியில் ஒரு இடம் இறங்கி இருந்துச்சுன்னா அதை ஏற்றி ஸ்க்ரூ போட்டு வரவங்க ஈஸியாக சொல்கிறாரு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நிறைய நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சரியாக தான் இருக்கும். மாறா நீங்க ஜெயிச்சுட்டீங்க மாறா, நல்லா குத்துங்க சார், இன்னும் 2 சேர்த்து குத்துங்க சார். வெளியெல்லாம் போகணும்னு வேண்டி அவங்கள ப்ரெஸ் பண்ண சொல்றேன், நல்ல எண்ணத்துல. வலி போகிறதுன்னு தெரியலையா? நல்ல எண்ணம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஃபுல் டயர்டாக இருக்குது. ஸோ அடுத்து பெரிய சாரை பார்க்கணுமா, அவர் என்ன சொல்கிறாங்க? பெரிய சார் யாரு? கால் சும்மா லூஸ், அவ்வளோதான். அந்த பக்கம் மசில்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கால் நேராக வச்சுக்கோங்க, 2 ஸ்ட்ரைட் இப்படியா வச்சுக்கோங்க. இருந்தது எனக்கு. பட் வீடியோவில் நிறைய பண்ணுற மாதிரினா காட்டுவாங்களே, எல்லா இடத்துலையுமே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 பிளேஸில் மட்டும்தான் பண்ணீங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக இது வந்து கடக்குன்னு சவுண்டு உடைக்கிறது இல்லை. உடம்புல எங்கே வந்து ஃபால்ட் இருக்கோ இல்லை எங்கே வந்து நம்ம அதை கரெக்ட் பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லை உடம்புல, நான் சும்மா இருக்கேன், நான் சும்மா வந்தேன், எனக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது, எனக்கு சும்மா ரிலாக்ஸேஷன் அப்படின்னா மேபி அப்படி ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து எங்கே மெயினாக விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஓ, எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்குரிய இடத்துல மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம அந்த மசில்ஸை ரிலீஸ் பண்ணோம், ஓகே, ப்ளஸ் இந்த மெயின் ஃபால்ஸை கரெக்ட் பண்ணுறோம், உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும்னு கிடையாதுல்ல. கண்டிப்பாக. 10 உடம்பு இருக்குது, 10 பிரச்சனை இருக்குது, 10 பிரச்சனையிலையும் ஃபால்ட் ஒன்று மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இதே மாதிரி பண்ணணும். பார்க்கும்போது வீடியோவில் ஏதாவது கடற்கடன்னு உடைக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக நம்ம ஒன்றுமே கால்குலேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்ம அது ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ பேஷண்ட்ஸ் வரும்போது கேட்பாங்க, என்ன சார் அது பண்ணலையா இது பண்ணலையா? சார் இது வந்து ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு பண்ணுறதுக்கு வந்து இது வந்து மசாஜ் இல்லை,
இல்லை ஒரு இது ரிலீஃப்காக இல்லை, இங்கே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுறோம். ஸோ எந்த இடுப்பு மேலே இருக்கா, இல்லைன்னா அந்த L4 L5ல ப்ராப்ளம் இருக்கா, எங்கள் கழுத்தில் எந்த மசிலில் எந்த போனில் ப்ராப்ளம் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு தேவையான ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா அது வந்து மசாஜ் மாதிரி, அது வந்து இட் கேனாட் பி a ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ணதுக்கு உங்கள் பாடியில் இம்பேக்ட் இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது, வாட் யூ ஃபீல்? எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாகவே ஃபீல் ஆகுது. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாடி. ஏன்னா அந்த மசில் ஸ்கெலிட்டன் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணி வேலை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கிட்டே தான் வரும். அந்த இறுக்கத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். யூஸ்வலாக நாங்கள் வந்து ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய பார்க்குறோம். இந்த சர்வைக்கல், மைக்ரேன், ஹெட்டேக்கு, அப்புறம் டிஸ்க் பல்ஜு, அப்புறமா லோவர் பேக்கில் டிஸ்க் பல்ஜ், இந்த காலில் வந்து ரேடியேட் ஆகும் பெயின், எரியிறது, மறுத்து போகிறது, வலிகள் வந்து சீக்கிரமாக சரி பண்ணலாம். பட் இந்த பர்னிங் சென்சேஷன், அதுக்கப்புறம் இந்த மறுத்து போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து க்ரானிக், ரொம்ப நாளாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்கும். அதை வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சரி பண்ண முடியாது. அதுக்கு சாப்பாடு, எக்ஸசைஸ், அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, டயபெட்டிக் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க உடம்புல என்ன ஃபால்ட் இருக்குது, இது எல்லாம் சேர்ந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது சும்மா அந்த கடக்கு மட்டும் கிடையாது. உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, உடம்பில் இருக்க ப்ராப்ளம், இதுக்கு தேவையான சத்தான சாப்பாடு எல்லாம் கரெக்ட் பண்ணினா தான் அந்த நோயை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். சரி பண்ண முடியும். ஆமாம், ஒரு இதை மட்டும் பண்ணிட்டு நம்ம ப்ராக்டிகலி பண்ண முடியும். கண்டிப்பாக. அண்ட் வந்துட்டு வெறும் கிராக்கிங் மட்டும் பண்ணி சரி பண்ண முடியும்னா அது வந்து கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் கிராக்கிங்கோட சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணால் தான் பண்ணிக்கிறவங்களுக்கு லாபம். அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு கம்ஃபர்டபுளாக வலி இல்லாமல் இருக்க முடியும். ஒரு செஷன்லேயே எனக்கு ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது என்னோட பெயின் ஃபுல்லாகவே சரியாயிடுமா? 100% கண்டிப்பாக சரியாயிடும். ஓகே. ஸோ வந்து நம்ம பேக் பெயின்காக நான் வந்திருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இங்கே நமக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? சார், இங்கே நம்மளோட மெயின் விஷயமே வந்து சர்ஜரி இல்லாமல் அந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம என்னென்ன சரி பண்ண முடியும், எல்லா ஜாயிண்ட்டு, ஸ்பைன். இப்போ மோஸ்ட்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா கழுத்தில் இந்த கழுத்து தேய்மானம், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், அப்புறமா மைக்ரேன், ஒற்றை தலைவலி, தலை ஃபுல்லாக வலிக்குது, தலை சுத்தல், கிரிடினஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம், இந்த சியூ பண்ணும்போது இந்த தாடை இருக்கு இல்லையா, இங்கே ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு வலி இருக்கும், அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஃப்ரோசன் ஷோல்டருக்காக கை தூக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு நம்ம பார்க்குறோம். அப்புறம் அந்த முதுகு தண்டில் இந்த டிஸ்க்கு வெளியில் வந்து நரம்பை டச் பண்ணி இந்த கால் ஃபுல்லாக எரியிறது, அப்புறம் அந்த மறுத்து போகிறது, அதுக்கப்புறம் அந்த காலில் ஒரு பக்கம் இழுக்கிறது, இல்லை உடம்பே ஒரு பக்கம் கிராஸாக திரும்பின மாதிரி இருக்கிறது, உடம்பு ஃபுல்லாக இறுக்கமாக கல் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டஃப்பான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மெயினாக பார்க்குறோம். மூட்டு வலிக்கும் நம்ம பார்க்குறோம். ஓகே. சூப்பர். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. மெயினாக வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல் ஆரோக்கியமாக இந்த மேனுவல் மெத்தட், மேனுவல்லே பண்ணுறது. மேனுவலில் வந்துட்டு மேனுவல்லே நிறைய விஷயம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ மேனுவலில் வந்து நீங்கள் பார்த்தது, இப்போ உங்களுக்கு 2-3 விஷயம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், இன்னொரு பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் 2 பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நிறைய நம்பர் ஆஃப் தெரப்பீஸ் வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவோம். ஓகே, நம்ம இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் அப்படி கிளம்புறோம். அடுத்து எங்கே போகிறீங்க இந்த சென்னையில்? அப்படியே பக்கத்தில் பீச்சுக்கு போயிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சொடக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக, அப்புறம் எனக்கும் கீர்த்திக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கிறதுனால வீடியோ எடுக்க போகிறோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக கடலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இது என்ன பீச்சு? பெசன்ட் நகர். பெசன்ட் நகர் பீச். பெசன்ட் நகர் பீச் வந்துட்டோம். பாருங்க, வேற லெவலில் போட்டுருக்காங்க. பீச்சில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து வரும். ஸோ பீச் காற்று வேறு லெவல் எடுக்கும். இவங்க 2 பேர் எடுத்திருக்காங்க. அவங்களோட பேஜில் வரும். ஸோ மீன் வந்து கடலில் ஃப்ரெஷ்ஷாக பிடிக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க கடைக்கு வந்திருக்கோம். அவங்க நம்மளை ஃபாலோவர்ஸ் தான். சாப்பிட்டுருந்தாங்க. சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு மீன் வாங்கி டேஸ்ட் பண்ணாங்க. மேல ஃபுல்லா மலைச்சாரல் இறால் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது இறால் வந்துருக்கோம், சாப்பிடுறோம். சுமதிக்கு வந்து ஜோசியம் பார்க்க போகிறோம். எல்லாமே
காலம் இறுதி பெற்ற வராது. நாங்கள் விருப்பம் வரைக்கும் அட்டாக் ஓட்டவர் உள்ளத்தில் இறைவன் எந்த கடனையும் படைக்கிறார். உடைய பேரில் சிறப்பான ஒரு ஜோசியம். அப்படியே ஜோசியம் பார்த்துட்டு மதுரை கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். பாய் பாய், டாட்டா.